குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மின் சாதனங்களில் எல்லாம் கட்டாயம் இதை பொறுத்திடுங்க. ஒரு நிமிடம்தான் வாழ்க்கையே மாற்றும். வீடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடம் என்பது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு. எப்பவுமே குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மின் சாதனங்களில் இவற்றையெல்லாம் பொருத்தி வைங்க. பல பேர் வீட்டிலும் இதை செய்வது இல்லை. அந்த ஒரு நிமிடம்தான் அந்த கவனக்குறைவால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பெரியவர்களுக்கு சாதாரணமா தெரியும் ஒரு ஸ்விட்ச், ஒரு பிளக், ஒரு வயர். குழந்தைகளுக்கு அது ஆபத்தான விளையாட்டு பொருளா மாறிடும். ஒரு சிறிய கவனக்குறைவு கூட வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத விபத்துக்கு காரணமாகலாம். சுவர் பிளக்குகள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஈர்ப்பு. விரல், ஃபேன், கம்பி மாதிரி எதையாவது உள்ளே நுழைக்க முயற்சிப்பாங்க. அதனால குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் பிளக் கவர் பயன்படுத்துவது கட்டாயம். பயன்படுத்தாத பிளக்குகளை காலியாக விடாதீங்க. ஒரு நிமிஷம் தானேன்னு நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் ஆபத்தானது. மின் சாதனங்களோட வயரிங் குழந்தைகள் கையில் எளிதா கிடைக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. மொபைல் சார்ஜர், மிக்சி, ஹீட்டர், அயன்பாக்ஸ் வயர்கள் இவையெல்லாம் குழந்தைகள் இழுக்கிற அளவுக்கு இருந்தா சாதனமும் விழும், குழந்தைக்கும் காயம் ஏற்படும். வயர்கள் எப்போதும் சுவரோட சேர்த்து உயரமான இடத்தில் வைத்திருக்கணும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மாதிரி பெரிய மின் சாதனங்கள் நிலையில்லாம இருந்தா அது குழந்தைகளுக்கு பெரிய ஆபத்து. ஏறி பார்க்கும் பழக்கம் குழந்தைகளுக்கு இயல்பு. அதனால இந்த சாதனங்கள் சுவரோட நன்றாக பொருத்தப்பட்டு இருக்கணும். இது கனமா இருக்கு, விழாதுன்னு நம்பிக்கை வைக்காதீங்க. தண்ணீரும் மின்சாரமும் சேர்ந்தா ஆபத்து உறுதி. குழந்தைகள் குளித்துட்டு ஈரக்கையோட ஸ்விட்ச் தொடுறது, பிளக் பக்கம் போவது ரொம்ப ஆபத்தானது. பாத்ரூம், வாஷிங் ஏரியாவில் மின் சாதனங்களை வைக்காம இருக்கணும். குழந்தைகளுக்கு சிறு வயசிலேயே ஈரக்கையோட ஸ்விட்ச் தொடக்கூடாதுன்னு பழக்கப்படுத்தணும். பல விபத்துகள் சாதனங்களால இல்ல, பெற்றோர்களோட அலட்சியத்தால தான் நடக்குது. பயன்படுத்தாத மின் சாதனங்களை பிளக்கிலே விட்டுறது, இரவு முழுக்க சார்ஜர்ல போன் வச்சிருப்பது, பழைய வயரிங் சரி பண்ணாம விடுறது, இவையெல்லாம் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மன்னிக்க முடியாத தவறுகள். குழந்தைகளை பாதுகாப்பது அவர்களை கண்டிப்பது இல்லை, சுற்றுப்புறத்தை பாதுகாப்பாக்குவது. வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மின்சாதனமும் இது என் குழந்தைக்கு பாதுகாப்பான்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கேள்வி இருந்தாலே பல விபத்துகள் நடக்காம தடுக்க முடியும். நினைவில் வைங்க, ஒரு குழந்தையின் பாதுகாப்பு ஒரு வீட்டின் பொறுப்பு.